எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவது என்பது அதிமுகவை விட பாஜக வெகு மும்முரமாக அரசியல் காய் நகர்த்துகிறது. எப்பாடுபட்டாவது திமுக வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய அரசியல் திட்டம். அமித்ஷா வெளிப்படையாகவே சொன்ன செய்தி. ஆனா அதுல பாஜகவுக்கு என்ன லாபம் வந்துருப்போது? எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக பாஜக வேலை செய்யுமா? இல்ல, செய்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டு விட்டது. அதிமுக வர வேண்டும் என்பதில் இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு. 90 சீட்டை கேட்கிறாங்க. 90 சீட்டு கேட்டா அதிமுக வர வைக்க சொல்ற மாதிரி தெரியலையே. பாஜகவே வரணும்னு விருப்பம். அது பின்னாடி முதல்ல அதிமுக ஆட்சியில் அமர்த்தணும். 40 சீட்டு விஜய்க்கு கொடுக்க போறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இறுக்கமா இருக்காரு. உள்கட்சியில துரோகி, வெளியில எதிரி. பாஜகவை எந்த நேரத்துல பாஜகவுக்கு காட்டி கொடுப்பதற்கு உள்கட்சிக்குள்ளேயே ஆள் இருக்கான். இவ்வளவு பேர் இருந்தாலும் அமித்ஷாவே எதிர்க்க துணிகிறாரா எடப்பாடி? அமித்ஷா எதுக்கலீங்கன்னா கட்சி கையை விட்டு போய் கட்சியை காப்பாற்றுறதுக்காக யாரா இருந்தாலும் எதிர்க்கலாம்னு ஒரு முடிவு கொண்டார். நீங்க சட்டசபைக்குள்ள யாரா வர போறாங்கன்னா பாஜக சார்பா குஷ்பு, சரத்குமார், பழைய காங்கிரஸ் விஜயதாரணி, கௌதமி, இத்தனை பேர் பாஜக ஜெயிச்சு சட்டசபைக்குள் வர போறாங்க. அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறது என்ன? எப்பொழுது மீண்டும் வருகை, எப்பொழுது இந்த கூட்டணி இறுதி முடிவு செய்யப்படும்? ஜனவரி இறுதி, பிப்ரவரி மத்திய காலத்துக்குள் இந்த கூட்டணி முடிவு செய்யப்பட்டு சீட்டு பஞ்சாயத்துலாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் January 9 to 12. Click the link below and register. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை பொங்கல் பண்டிகையை கொண்டாட வந்தாரா அல்லது யாருக்காவது பொங்க வைக்க வந்தாரா அப்படிங்கிறது தான் கேள்வியே. ஏன்னா என்டிஏ தலைமையில் ஆட்சி, அதுதான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுலாம் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. எடப்பாடி தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி இப்படிங்கிற ஒரு முழக்கம் போட்டுக்கிறது. வெளிப்படையாகவே தெரிகிறது ஏதோ சீட்டு பேரத்தில் பிரச்சனை தொடங்கிருச்சு அப்படிங்கிறது. போய் வரவேற்க செல்லவே இல்லை எடப்பாடி. அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு, மோடி அவர்களுடைய நிழலாக பார்க்கப்படுறவரே வர்றாரு, என்டிஏ கூட்டணியோட மையமாக இருக்கவர் வர்றாருங்கும் போது போய் எடப்பாடி பார்க்காதது ஒரு விவாதமாக மாறுது. ஏன் போய் பார்க்கல, என்ன நடந்தது, அப்படி என்ன பார்க்க முடியாத அளவுக்கு டிமாண்டுகளை பாஜக வைக்கிறாங்க? இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவது என்பது அதிமுகவை விட பாஜக வெகு மும்முரமாக அரசியல் காய் நகர்த்துகிறது. எப்பாடுபட்டாவது திமுக வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய அரசியல் திட்டம். அமித்ஷா வெளிப்படையாகவே சொன்ன செய்தி. இப்பாடுபட்டாவது திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அமித்ஷா, பாஜக, ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்கு. இப்போ யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? எடப்பாடி வர வேண்டும். ஆனால் அதில் பாஜகவுக்கு என்ன லாபம் வந்துருப்போது? என்னன்னா, ஆக மொத்தம் ஒரு திராவிட கட்சியை வீழ்த்தணும், அதுக்கு இன்னொரு திராவிட கட்சியை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக பாஜக வேலை செய்யுமா? இல்லை, செய்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா இந்தியா கூட்டணியினுடைய பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 சீட்டு ராகுல் பிரதமராக்குவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து 40 சீட்டை கொடுக்குற கட்சி திமுக. அப்போ திமுகவை தானே எதிர்க்கணும், திமுகவை தானே இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறாமல் செய்ய வேண்டிய வேலை எது யார்கிட்ட இருக்கு? அமித்ஷாட்டு இருக்கு. அப்போ அமித்ஷா யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும், இதை தீர்மானிக்கிற இடத்துல அமித்ஷா இருக்கார். திமுக வரக்கூடாதுன்னா அதிமுக வரணும், அதுதானே பதில். ஆனால் அதிமுக வர வேண்டும் என்பதில் இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா 90 சீட்டை கேட்குறாங்க. 90 சீட்டு கேட்டால் அதிமுக வர வைக்க சொல்கிற மாதிரி தெரியலையே. பாஜகவே வரணும்னு விருப்பம். அது பின்னாடி முதல்ல அதிமுக ஆட்சியில் அமர்த்தணும், அதுதான் வேலை செய்ய போகிறாங்க. அதுதான் இப்போ 40 சீட்டு விஜய்க்கு கொடுக்க போகிறாங்க. 40 சீட்டு, 50 சீட்டில் 25 சீட்டை பாஜக வைத்துக்கொள்ளும், 25 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு. அது கூட்டணி வாசன், பாமக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இப்படியான தேமுதிக, இவர்களுக்கு 25 சீட்டை பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த சீட் பங்கீடு எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏன்னா
அவருக்கு 118 மெஜாரிட்டியாக வரணும். 118 வரணும், குறைந்தபட்சம் ஒரு 150 160 சீட்லையாவது நிற்கணும். 160 சீட்டில் நின்னா தனிப்பெரும்பான்மை வந்தெல்லாம் நம்புறாங்க. நம்புகிறாங்க. விஜய் இருக்கார்ல. ஓகே, விஜய் வரும்போது அதாவது போன 2021 தேர்தலில் திமுகவுக்கு வெறும் 3% தான் வெற்றி. அது ஒரு 30-35 தொகுதிகளில் ஏறக்குறைய ஒரு 5000 வாக்குகள் லீஸ்ல ஜெயிச்சாங்க. டி நகரில் 75 ஓட்டு தான். இப்படி இப்போ பல தொகுதிகள் இருக்குது. 45 தொகுதிகள் 1000, 2000, 3000, 4000. அந்த டிவைடர் ஓட்டை கணக்கு பண்ணி விஜயை சேர்த்துட்டா நம்ம தனி பெரும்பானோட ஆட்சியை பிடிச்சலாம் அதிமுக நினைக்கிறாங்க. அதுக்கு பாஜக வேலை செய்கிறாங்க. இப்போ 90 சீட்டு டிமாண்ட் அப்படிங்கிறத எடப்பாடி எப்படி பார்த்துக்கிறார், ஏற்றுக்க தயங்குறாரு அப்படின்னா என்ன முடிவாக இருக்க போதே? இல்லை, எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ஒரு 160 சீட்டு அவருக்கு தேவைன்னு நினைக்கிறார். ஏன்னா 40 சீட்டு வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்க முடியாது. அப்போ 118, 120 சீட்டு இருந்தால் தான் விஜயை கூட்டணி சேர்க்க வேண்டியதில்லை, பாஜகவை கூட்டணி சேர்க்க வேண்டியதில்லை. இதுவரை 160க்கு குறைவான சீட்டில் அதிமுக தேர்தலை சந்தித்ததே இல்லை. 100 சீட்டு எடப்பாடி வெற்றி பெற்றால் அப்போ இன்னும் ஒரு 18 சீட்டுக்கு யாரையாவது நாடணும். அவர்கள் எப்போ நினைக்கிறார்களோ ஆட்சியை கவிழ்ப்பார்கள். அது பாஜகவாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், அது வாசனா இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம். இது அத்தனையும் பாஜக கட்டுப்பாடு கொண்டு போயிடுவான். பாஜக ரெண்டாவது பாஜக போடுற டிமாண்ட் என்னென்னா 40 நாடாளுமன்ற சீட்டு, 39 நாடாளுமன்ற சீட்டு. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு சீட்டு வேணும். அங்கே முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. ஒரு பிரமாதமான ஒரு இந்து கோயில் இருக்கணும். இல்லை, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இதில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சீட்டு கேட்குறாங்க. அதாவது 40 பாஜக நிற்கிறது கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். அந்த 40 தொகுதியில் இந்த டிமாண்டுகளை வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் வாக்கு வங்கி அதிகமாக உள்ள தொகுதியை பாஜக ஒதுக்கக்கூடாது. அந்த கோயிலில் பிரமாண்டமான ஒரு கோயில் இருக்கணும். இப்போ திருத்தணி, பழனி, திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் கோயிலை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு, நெல்லையப்பர் கோயில், இப்படி குன்றக்குடி பிள்ளையார்பட்டி, திருச்சி ஸ்ரீரங்கம், இதுதான் அவர்களுடைய கணக்கு. நல்லா பழனிசாமின்னு பழனிசாமி தொகுதியை கேட்ட போகிறாங்க. பழனிசாமி சாமின்னு வருதுன்ட்டு கேட்ட போகிறாங்க. இந்த திட்டம் இப்போ இதே திட்டத்தை விஜயும் இணைந்தால் அவரும், ஏன்னா முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது யாருக்கு? அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு. கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, தலித் படித்த இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் ஓட்டு போட மாட்டாங்க, காங்கிரஸ். அப்போ இதெல்லாம் இந்த வாக்கெல்லாம் சரி செய்து தான் விஜயுடைய வாக்கை வைத்து கரையேறணும். இப்போ விஜய் என்ன பார்ப்பார், வெற்றி பெறுகிற தொகுதியை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியிலிருந்து தான் அவர் எடுப்பார். இப்போ ஆளாளுக்கு பாஜக ஒரு நீங்கள் விஜய் வருவதாகவே வைத்துக்கோங்க. விஜய் இப்போ வர்றாருன்னு நீங்கள் சொல்கிறபடி வச்சா விஜய் ஒரு 40 தொகுதி கேட்குறாரு. அது அதிமுக ஜெயிக்கிற தொகுதியாக கேட்குறாரு. பாஜக 40 தொகுதி அதிமுக ஜெயிக்கிற தொகுதியாக கேட்குறாங்க. இப்போ ஆல்ரெடி எடப்பாடி அதிமுகங்கிற ஒரு கட்சியை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கே படாத பாடுபடுறாரு. எல்லா மாவட்ட செயலாளருக்கு சீட்டுகளையும் வாங்கி கொடுத்தா முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த இடத்துல கூடிய அதிகாரம் மிக்கவர்களும் சீட்டை விட்டு கொடுத்துட்டு எடப்பாடியை தூக்கி பிடிப்பதற்காக அதிமுக வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கடைசி நேரத்தில் உட்கட்சியிலிருந்தே குரல்கள் விழும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அதிமுக ஜெயிச்சா தான் மாவட்ட செயலர் ஆவான், மந்திரி ஆவான், அப்போ தான் வரும். இதில் உள்கட்சி வேலை செஞ்சால் இழப்பு எடப்பாடிக்கு இல்லை, மாவட்ட செயலாளர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் மந்திரிகளுக்கும் எக்ஸ் எம்எல்ஏக்களுக்கும் தான் இழப்பே தவிர எடப்பாடிக்கு எந்த இழப்பும் இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் முதலமைச்சர், தோல்வி அடைந்தால் பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவ்வளோதான். அந்த பதவி அவர் விட்டு போகாது. அப்போது இது இழப்பு யாருக்கு? கட்சிக்காரனுக்கு தான். இப்போ அமித்ஷாவை வேலுமணி போய் சந்தித்தார் திருச்சி விமான நிலையத்தில். எடப்பாடி அனுப்பித்தான் சந்தித்தார். அப்போ அமித்ஷா கேட்குறார், நீங்கள் செய்கிற அரசியல் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க, இல்லை என்ன அரசியல் செய்கிறாங்க, எடப்பாடி அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்கன்னு. அதிமுக பாஜக விரும்புகிற இடத்த கொடுக்க மறுக்குது. முதல்ல ஒரிசாவை சேர்ந்த தேஜ்பால் பாண்டே ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. இவர் எங்களுடைய
கோரிக்கைகளை செவிசாய்க்கவே மாட்டார். அவர் சொல்றதை நாங்கள் கேட்க முடியாது. அவர் ஒரிசாவில் அரசியல் பண்ணியிருக்கலாம், பீகாரில் அரசியல் பண்ணியிருக்கலாம், ஹரியானாவில் பண்ணியிருக்கலாம், டெல்லியில் பண்ணியிருக்கலாம். இங்கே பண்ண முடியாது. அவர் அனுப்புங்க. இது எடப்பாடியினுடைய கோரிக்கையை ஏற்று எடப்பாடிக்கு நெருக்கமான பியூஷ் கோயல் அனுப்பிச்சார். நீங்கள் சொல்றதா செய்கிறேன், நான் சொல்லுவது நீங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. வேலுமணிகிட்ட கோபமாக அமித்ஷா சொல்லியிருக்கார். அப்போது இந்த எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இறுக்கமாக இருக்கார். இப்போ ஏன் உள்கட்சியில் துரோகி, வெளியில் எதிரி, பாஜகவை எந்த நேரத்தில் பாஜகவுக்கு காட்டி கொடுப்பதற்கு உள்கட்சிக்குள்ளேயே ஆள் இருக்கான். இப்போ இவ்வளோ பேர் இருந்தாலும் அமித்ஷாவே எதிர்க்க துணிகிறாரா எடப்பாடி? அமித்ஷாவை எதுக்கலைன்னா கட்சி கையை விட்டு போயிடும். கட்சியை காப்பாற்றுறதுக்காக யாராக இருந்தாலும் எதிர்க்கலான்னு ஒரு முடிவு கொண்டு. ஆமாம், கட்சியை முதல்ல காப்பாற்றுவோம், அப்புறம் ஆட்சியை காப்பாற்றுவோம். இந்த முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார். வந்த பிறகு பாஜக எதிர்காலத்தை பற்றி யோசிக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆட்சி செய்த பிறகு பாஜக அந்த ஆசை இருக்குது. நீங்கள் சட்டசபைக்குள்ளே யாராவது வர போகிறாங்கன்னா பாஜக சார்பாக குஷ்பு, சரத்குமார், பழைய காங்கிரஸ் விஜயதாரணி, கௌதமி, இத்தனை பேர் பாஜகவில் ஜெயிச்சு சட்டசபைகள் வர போகிறாங்க. இதை பாஜக திட்டம் போட்டு வச்சுருக்கு. இவர்கள் மூலம் ஒரு வருஷம் பாஜக ஆட்சி வந்த பிறகு, அதிமுக ஆட்சி வந்த பிறகு மீண்டும் பாஜகவுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கும். இதுக்கான ஆட்களை பலவீனமான சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை பேசப்படுவார்கள், பர்ச்சேஸ் பண்ணப்படுவார்கள். என்ன நடந்தது மகாராஷ்டிராவில், பீகாரில் என்ன நடந்தது, ஹரியானாவில் என்ன நடந்தது, எல்லா மாநிலத்திலும் என்ன நடந்தது, அதே தான். ஆனால் அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுக்குற எடப்பாடி என்ன சாதாரண ஆளா? எல்லாரையும் கரெக்ட் பண்ணி தானே கட்சியை கையில் வச்சிருக்கிறாரு. தனி பெரும்பான்மையோட வந்ததுன்னா அப்படி விட்டு கொடுத்துருவாரா? இல்லை, அவர் விட்டு கொடுக்க மாட்டார். எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுவார்கள். எம்எல்ஏக்கள் அப்புறம் கட்சியை டேக்கர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேலுமணி, தங்கமணி தயாராக இருக்காங்க. தயாராக இருக்கும்போது வேலுமணியை நம்பி அனுப்புகிறாரு அமித்ஷா கிட்ட பேச. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேலுமணியை பொறுத்தவரைக்கும் வேலுமணியை தவிர்த்துட்டு எடப்பாடியால் அரசியல் பண்ண முடியாது. 5 ஆண்டு காலம் ஜெயலலிதா மறைந்த பிறகு 16லிருந்து 21 வரைக்கும் எடப்பாடி ஹைவேஸ் பிடபிள்யூ தான் பார்த்தார். 22 துறைகளையும் பார்த்தவர் யார்? வேலுமணி தான். ஜெயலலிதா சசியை பார்த்துக்க, எடப்பாடி வேலுமணியை பார்த்துங்க. இப்படித்தான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் நடந்தது. எடப்பாடியுடைய பணமே வேலுமணி பாதுகாப்பில் தான் இருக்குது. இப்போ வேலுமணிகிட்ட சமரசம் ஆயிட்டார். எனக்கு பின்னாடி இந்த கட்சி நீதாப்பா, உனக்கு தான் வரப்போகுது, இந்த நாற்காலி உனக்கு தான், தயவுசெய்து துரோகம் பண்ணாத, தயவுசெய்து துரோகம் பண்ணாத, எனக்கு கவுத்துறாத, அமித்ஷாவோட ஆளாக மாறிடாத, அதிமுகவை காப்பாற்று, முதலமைச்சர் நாற்காலி எனக்கு பிறகு உனக்கு தான். இப்படி சமரசம் செய்து வேலுமணியை வச்சுருக்கார். தங்கமணி எப்போது வேண்டுமானாலும் பியூஷ் கோயலோட ஆளாக மாறிடுவார், அமித்ஷாவோட ஆளாக மாறிடுவார். இவர்கள் 2 பேரும் தான் பாஜக நம்புகிறது. சரி, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷாவை வந்து ஒரு சந்திக்க முடியாத எடப்பாடி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு. இதே கோபத்தை டெல்லி எடப்பாடி மீது வெளிப்படுத்துமா, அல்லது சுமூகமாக அதிமுகவிடம் அடங்கி தான் போகுமா? அதிமுக அடிமையாக போகும், அடங்கி போகும். பாஜக ஏன்னா அவங்களுக்கு காரியம் வந்து இதுதான் உண்மை. அவர்களுக்கு புது எதிரி யாரு? திமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடியை விட்ட வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் போற இடம் போக்கு இல்லாமல் அதிமுக கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அதிமுகவை தவிர வேறு போக்கிடமே இல்லை. திமுகவை அகில இந்திய ரீதியில் காங்கிரஸை பலவீனப்படுத்தணும்னா திமுக பலவீனப்படுத்தணும். ராகுலுக்கு வலிமை குறைக்கணும்னா திமுகவுடைய வலிமையை குறைக்கணும். அப்போ அதுக்கு ஒரே வழி அதிமுக, எடப்பாடி தான். எடப்பாடி, நீங்கள் ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம். ஆட்சி எப்போ வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். கட்சி போச்சுன்னா எப்போவுமே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுரும். அதில் எடப்பாடி கட்சியை காப்பாற்றுவதற்கு ஒருத்தன் கூட விசுவாசமே இல்லை, ஒருத்தன் கூட நன்றியாக இல்லை. இப்போ நாடாளுமன்ற தேர்தலே தெரியுது. முட வைத்தியசாலை வேலுமணியை கொண்டு போய் கனிமொழி எதிர்க்கு நிறுத்த வேண்டியதாக போச்சு. ஆலை இல்லை, தூத்துக்குடியில் செலவு பண்ணுறதுக்கே
பழைய முன்னாள் அமைச்சர்கள் பூரா புட்டி இறுக்கி பூட்டி வச்சுக்கிட்டான். செங்கோட்டை ஏன் வெளியே போனார்? செலவு பண்ண மாட்டேங்கிறார். ஈரோட்டுக்குள்ளே ஒரு பலமான வேட்பாளரை போட்டு நிறுத்தி செலவு பண்ண மாட்டேங்கிறார். தமிழ்நாடு முழுக்க தான் நிலைமை. 39 தொகுதிகளில் இதுதான் நிலைமை. வருமானத்தை எடுத்துக்கிறானே தவிர முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக கட்சியை காப்பாற்றுவதற்கு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் ஈகோ. இப்போ எடப்பாடி பிஜேபியிடம் சரண்டர் ஆவதற்கு இதுதான் காரணம். துரோகிகளை சமாளிக்க முடியல, எதிரிகளை சமாளிச்சிடலாம். எதிரி அடையாளம் தெரியுறான், துரோகி என்ன கலரில் இருக்கான்னு தெரியல, உள்கட்சிக்குள்ளேயே இருக்கான். ஸோ இறுதியாக இப்போ அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறது என்ன, எப்பொழுது மீண்டும் வருகை, எப்பொழுது இந்த கூட்டணி இறுதி முடிவு செய்யப்படும்? ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 நாள் தான் இருக்குது தேர்தலை தமிழகம் சந்திப்பதற்கு. ஒரு 100 நாள் கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் விஜய் வேறு வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. வராரோ இல்லையோ, இந்த சீட்டு பஞ்சாயத்து இதெல்லாம் முடித்து மீண்டும் எப்போது அமித்ஷா வருகிறார், கையெழுத்திட போகிறார்? நீங்கள் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே ஜனவரி இறுதி பிப்ரவரி மத்திய காலத்துக்குள் இந்த கூட்டணி முடிவு செய்யப்பட்டு சீட்டு பஞ்சாயத்துலாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா அவர்களுக்கு இறுதி இலக்கு திமுகவை பலமாக எதிர்க்க வேண்டும். இந்த வாய்ப்பை விட்டால் வாய்ப்பே இல்லை. 29 தேர்தலில் திமுக பலமாக இருந்தால் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கும். அதை எப்படியாவது தடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டிலிருந்து தான் பாஜக ஆரம்பிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு விட்டது. நேரம் கொடுத்ததற்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.